உலக வல்லரசுகள் இப்பொழுது மோதிக்கொள்வதற்கு எல்லாம் தயாராய் இருக்கிறார்கள். இராணுவ செய்தியை ஃபாக்ஸ் நியூஸ் என்றதான ஒரு செய்தி நான் நேற்று காலையிலே அதை பார்த்த பொழுது கொஞ்சம் யோசிக்க வைத்தது. அமெரிக்காவில் மிக பிரசித்தி பெற்றது அந்த ஃபாக்ஸ் நியூஸ். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இன்னும் 48 மணி நேரத்திற்குள்ளாக ஈரான் இஸ்ரேலை தாக்கக்கூடியதான காரியங்கள் வெளியாகிருக்கிறது, வெகு சீக்கிரத்திலே அந்த தாக்குதல் நடக்கும் என்று சொல்லி முடித்த சில மணி நேரத்திலே அடுத்த செய்தி வருகிறது. அமெரிக்காவுடைய மிக மிக வல்லமை பெற்றதான சக்தி வாய்ந்ததான 2 போர் கப்பல்கள் இப்பொழுது இஸ்ரேலுக்கு அருகாமையிலே வந்து கொண்டிருக்கிறது என்று. நேற்று காலையில் இதை பார்த்தேன். நேற்று இரவிலே ஒரு செய்தி வந்தது. இஸ்ரேலினுடைய கப்பல் ஈரான் நாட்டு அவங்க நேவி என்ன செஞ்சிட்டாங்க, கடத்தி கொண்டு போய் அவர்களுடைய கடல் எல்லைகளுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். They have kidnapped the Israel's ship. இன்னும் ஹமாஸ் இஸ்ரேலோட யுத்தம் நடக்கவில்லை. ஏறத்தாழ 30,000 பேர் மரித்திருக்கிறார்கள். பல லட்ச கோடி பணம் இழப்பு, உலக பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வீழ்ச்சி. இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது உலக தலைவர்கள் எல்லாரும் இப்பொழுது அவர்கள் கூடி இப்பொழுது 3வது உலக யுத்தத்திற்கு இதுதான் சரியான சமயம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இப்பொழுதுதான் வனாந்திரத்தில் யுத்தம் செய்ய முடியும். ஜூலை மாதம் யுத்தம் பண்ண முடியாது. ஏனென்றால் அங்கே 54 டிகிரி சூடு. இன்னும் வடக்கு பக்கம் போனாங்கன்னா கிட்டத்தட்ட 58 டிகிரி சூடு இருக்கும் வனாந்திரத்தில். இட்ஸ் த ரைட் டைம் டு கோ அகேன்ஸ்ட் ஈரான் என்று இன்னைக்கு இஸ்ரேலுக்கு உதவியாக இருக்கிறதான அந்த நாடுகள் எல்லாம் தீர்மானித்திருக்கிறார்கள். எப்பொழுது வேணாலும் இந்த யுத்தம் 3வது உலக யுத்தமாய் மாறும். பல வருஷமாய் நான் சபையில் சொல்லி கொண்டிருக்கிறேன். 3வது உலக யுத்தத்திற்கு முன்னால் ரகசிய வருகையா, 3வது உலக யுத்தத்திற்கு பின்னால் ரகசிய வருகையா? சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய ஜனங்களுக்கு பெரிய உபத்திரவம் இல்லாமல் கர்த்தர் எடுத்துக்கொள்வார்னு. என்னுடைய கூற்று, என்னுடைய கருத்து, உபத்திரவப்பட்டு விசுவாசம் சோதிக்கப்பட்டு நம்முடைய அன்பு நிரூபிக்கப்பட்டு நம்முடைய ரட்சிப்பு நிலைத்திருக்கும் பொழுதுதான் நம்ம அன்றைய வரைகளே போக முடியும். இன்றைக்கி நம்ம நல்லா ஜாலியாக ஏதோ ஏசியில் உட்காந்துருக்குறோம், ஏசியில் படுத்து தூங்குகிறோம், நல்லா தூங்கிட்டு நல்லா ஜாலியாக மனசு எங்கே சொல்லுதோ போகிறோம் வரோம், சாப்பிட்றோம் உடுத்துறோம், ரைட், அதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள். ஆனால் ஆண்டவருடைய வருகையிலே போக வேண்டும் என்றால் உங்களுடைய விசுவாசம், தேவ அன்பு, உங்கள் ரட்சிப்பு சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட வேண்டும். அது வெந்து போகாமல் இருக்கணும். எனி டைம் ஒரு நீங்கள் நான் சொல்கிறதுனால வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிருச்சு இல்லை நடக்க போது பயமுறுத்துறதுக்காக சொல்ல வரல. நடக்காமலும் போகலாம், நடக்கவும் செய்யலாம். ஆனால் வல்லுநர்கள் சொல்ல, உலக தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, நிச்சயமாக இந்த வருஷம் ஒரு பெரிய ஒரு வார் இருக்குன்னு. அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னு சொன்னாக்கா இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதமும் பயங்கரமான சம்மராக இருக்கும் அந்த வனாந்திரத்தில், அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் அந்த வனாந்திரம். அப்போ அங்கே யுத்தம் பண்ண வருகிறதான அந்த அதாவது மேற்கத்தியர்கள், அவங்க சோல்ஜர்ஸ் அந்த டெம்பரேச்சருக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, தே ஆர் நாட் யூஸ்ட். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. They can aim a person's button. துல்லியமாக அடிக்கலாம். ஈரானுடைய மிக பிரசித்தி பெற்றதான ஒரு விஞ்ஞானி என்ன செஞ்சாங்க, கொண்டு போட்டாங்க. பர்ஃபெக்ட். அவன் எந்த காரில் அவன் போகிறான்னு பார்த்து கரெக்டாக கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க, ட்ரோனில் வச்சு அடித்தாங்க. அதை அடித்து அவனை அங்கேயே ஸ்பாட் பண்ணி கொன்று, அவனுக்கு கூட பாடி கார்ட்ஸ் இருந்தாங்க பாருங்கள், ஒருத்தனை கூட தப்பிக்க விடலை.
துல்லியமாக அடித்து காலி பண்ணாங்க. இது 3 வருஷத்துக்கு முன்னால். எத்தனை பேர் அந்த செய்தி நீங்கள் கேட்டிங்க தெரியல. ஈரானுடைய அந்த பேர் டக்குன்னு அங்கே வரலை. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, இன்னைக்கு எல்லாமே தயாராக இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய வருகைக்கு சபை தயாராக இருக்கா? இனி நம்ம உக்காந்துட்டு ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரே உலக கவலை, ஒரே காரியங்கள் இல்லைங்க. கர்த்தருடைய வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். திஸ் த டைம் தட் தி church has to get ready to meet the bride. நாம் எல்லாம் மணவாட்டிகளாக இருக்கிறோம். மணவாளனை சந்திக்க ஆயத்தம் தானா? போன வாரம் பண்ணல. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சபையோட நிலைமையை பார்க்கும் பொழுது ஊழியக்காரன் நான் திருப்தியாக இல்லை, சந்தோஷமாக இல்லை. சந்தோஷமாக ஊழியம் செய்கிறோம், ஆனால் விசுவாச நிலைமையை பார்க்கும் பொழுது இல்லை. இன்னும் மாம்சம், சுயம், இன்னும் சுய நீதி, இன்னும் ஒரு முழுமையான மனம் திரும்புதல் இன்னைக்கு காணப்படுவதும் அறியப்படுவதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கோபம் வருது, விசுவாசம் குறைஞ்சி போகுது, அன்பு குறைந்து போகிறது. தேவன் மேல உள்ள அந்த 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 வைராக்கியம், தேவன் மேல இருந்த அந்த அன்பு, அதெல்லாம் எங்கங்க? அதெல்லாம் துட்டில் தான் இருக்குது. இயேசுநாதர் துட்டு கொடுத்தாட்டா இயேசுநாதர் நல்லவர், துட்டு வரலன்னா அவ்வளோதான், நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த ரட்சிப்பினுடைய அனுபவம் இருக்கும் பாருங்க, அப்பாடா, அது என்ன பெரிய பாக்கியம் தெரியுமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதெல்லாம் வராது, அது அனுபவம் இருந்தால் தான் வரும். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதில் இருக்கிற அந்த மேன்மை, அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை இன்னைக்கு அது நிறைய பேர் உணராமல் இருக்கிறோம். என்னுடைய கிளாஸ்மேட் அவர் இந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தார். ஆனால் மேடைக்கு வரல, அவர் கீழே உட்காந்து டைம் ஆச்சுன்னு போயிட்டார். அவர் சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒன்ஸ் அப்பான் ஹி வாஸ் சீஃப் ஜஸ்டிஸ், பெரிய தலைமை நீதிபதியாக இருந்தார். அவருடைய தகப்பன் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நீதிபதியாக இருந்தார். இந்திரா காந்தி அம்மையாருடைய கொலை வழக்கிலே தூக்கிடுவதற்காக அவர் அங்கே போஸ்டிங் போடப்பட்டார். நானும் என்னுடைய பேரை சொல்ல விரும்பலை. நாங்கள் அடிக்கடி வி கோ ஃபார் அ வாக். அப்போது வெளியே ஒரு நாளும் எங்கள் அப்பா ஜட்ஜுன்னு சொன்னது நான் காதில் கேட்டதே கிடையாது. எங்கள் அப்பா ஜட்ஜ் சொன்னதே கிடையாது. அப்போ ஒரு முறை நாங்கள் டெல்லிக்கு போயிருந்தோம். அப்போ அவர் சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிறார். நாங்கள் அவரை பார்க்க போகிறோம். அப்பாவுக்கு கார் இருக்குது, கார் கொடுக்குறேன் எடுத்துன்னு போடாங்கன்றாரு. பர்சனல் செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க, டிரைவர்ஸ் இருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், இல்லைப்பா நீங்கள் போங்கப்பா, நாங்கள் ஆட்டோவில் போயிட்டு இப்படி வரோம். ஆட்டோவில் போயிட்டு எல்லாம் டெல்லி ராக் ஃபோர்ட் எல்லாம் கொஞ்சம் கடல்லாம் போய் சும்மா போய் பார்த்துட்டு சாப்பிட்டு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே போகிறோம். உள்ளே விட மாட்டேன்ட்டான், உட்கார வச்சுட்டாங்க. நான் சொல்கிறேன், ஐயோ சொல்கிறா, அவங்க அப்பா தான் ஜட்ஜுன்னு சொல்கிறார். இருக்கட்டா, அவன் என்ன சொல்கிறான், என்ன செய்கிறான்னு பார்ப்போம். நான் பிடிச்சா ஜெயிலில் வச்சிட போகிறாங்க, பார்ப்போம். அப்போ கூட அந்த பாயிண்டில் கூட எங்கள் அப்பா தான் ஜட்ஜுன்னு சொல்லலை. நாங்கள் உள்ளே உட்காந்துருக்குறோம். எதாச்சியாக அங்கே ஒரு அட்வொகேட் வராரு. அங்கே வர வேண்டியது அவசியமே இல்லை. பார்க்குறேன், அவன் ஹிந்தியில் பேசுகிறேன். என்ன சொல்கிறேன், அவன் இன்னாருடைய ஜட்ஜோடைய பையன், என்ன இங்கே உட்கார வச்சிருக்கிறேன். ஐயோ அதுக்கப்புறம் தட்டான் நினச்சிரு சார். அவன் கேட்குறான், ஹிந்தியில் கேட்குறான், முதல்ல சொல்ல வேண்டியதானே உங்கள் அப்பா ஜட்ஜுன்னு, என்ன நீ சொல்லவே? அது அவர் பேர் சொல்கிறான். அப்போ நான் யோசித்தேன், why you are not enjoying the benefits of your father of being a judge? உங்கள் அப்பா ஜட்ஜாக இருக்கிறனால அதில் வர அந்த புகழும் அந்த வசதியை ஏன் நீ எடுப்பதில்லை? அப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, எங்கள் அப்பா இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆகிடுவார். நான் எத்தனை நாள் தான் சொல்ல முடியும்? நான் ஜட்ஜாக மாதிரி நான் வரும்பொழுது நான் சொல்கிறேனே யாருன்னு. தேவன் நம்முடைய அப்பா அப்படி இல்லைங்க, சர்வத்தையும் சிருஷ்டித்தவர்,
சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர், சர்வத்தையும் காண்கிறவர், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களை ஆண்டவர் உங்களை எப்போதும் கனப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் ஐயா. அது மாத்திரம் மறக்காதீங்க. அதனால தான் யூ ஹேவ் டு பி கனெக்டட் வித் காட் ப்ராப்பர்லி. தேவனோட கரெக்டாக இணைஞ்சு இருக்கணும். இணைஞ்சு இருந்தால் தான் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், நீங்கள் போய் நின்ன வேலை நடக்கும். நீங்கள் நில்லுங்க, நடக்கும். நீங்கள் சொல்லுங்க, அங்கே ஆகும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் அதனுடைய மகிமையை நாம் என்ன செய்யல, உணரலை, அறியல. அதனால தான் கர்த்தர் கொடுத்ததெல்லாம் we are feeling very difficult. அது ரொம்ப பாரமாக, சர்ச்சைக்கு வர்றது ரொம்ப பாரமாக இருக்குது. சண்டே காலையில் 8:30 மணிக்கு ஆராதனைக்கு நீங்கள் 8:15 வர்றதுக்கு பாரமாக இருக்கு. ஐயோ இன்னைக்கு கூடவா பாரம். அப்பா சொல்கிறாரு, டே நாளை காலை 5 மணிக்கெலாம் நம்ம பீச்சில் சன்ரைஸ் பார்க்க போகிறோம், எல்லாம் வாங்கன்னு சொன்னால் ஒரு பிள்ளை சொல்ல நான் வரல. அப்போ அந்த தகப்பனோட இருதயம் எப்படி இருக்கும்? ஆனால் அதே பிள்ளை காலையில் 4:30 மணிக்கெலாம் ஏச்சு, டாடி நான் ரெடி டாடி, போகலாம் டாடி, கம் டாடி. என்ன டாடி, எந்த காரில் டாடி போகலாம், எல்லாம் கடன்னு ஏறு. அப்போ அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். ஒரு முறை கன்னியாகுமரியில் நாங்கள் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு நானும் ஒரு பாஸ்டர் போயிருந்தோம். அப்போ அந்த பாஸ்டர் மனைவி கிட்ட கேட்டார், ஏம்மா நீ வரியான்னு. இல்லைப்பா நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பலை. அவளுக்கு ஏதுக்குமே லாய்க்கே கிடையாது. அவள் பேசிட்டே இருக்கும்போது பையன் வந்து நிற்கிறான், பா என்ன கூப்பிட்டு போங்கப்பா. டேய் உனக்கு எப்படா தெரியும் நாங்கள் சன்ரைஸ் போகிறது? நீங்கள் 2 பேர் நேற்று பேசும்போது நான் காதை கொடுத்து கேட்டுட்டு இருந்தேன். ரெடி ஆகிட்டேன். வாடா, அவருக்கு இருந்தா சந்தோஷம். வா 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 வா, உனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் தான்ப்பா வந்தேன், நீ அதுக்குள்ளே என்ன காலை 4 காலத்தில் எழுந்து உட்காந்துருக்குற, வா கூட்டு போ. அவ்வளோ சந்தோஷம். அந்த சன்ரைஸை பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு நல்லா கொஞ்ச நேரம் நான் உட்காந்து பேசிட்டு வாக்கிங்லாம் போனோன்னே அவர் சொன்னார், பாஸ்டர் என் பையன் வந்திருக்கிறான், எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த கன்னியாகுமரி அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணுன்னு. எனக்கு சாப்பிட்டதே இல்லை பாஸ்டர், என் பையன் வந்ததுனால நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே கூப்பிட்டு போகலாம். ஏன்னா காலையில் அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டே 2000 ரூபாங்க. இது வரைக்கும் நான் எத்தனையோ வருஷம் வந்திருக்கிறேன் பாஸ்டர், நான் போனதில்லை. ஆனால் என் மகன் வந்ததுனால நாங்கள் போகலாம் பாஸ்டர், லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பாஸ்டர். ஏன் ஏன் காரணம் என்ன புரியலையா? மகன் வந்திருக்கிறான். மகன் ஏன் வந்தான்? பேசின காரியத்தை புரிந்து கொண்டான், அறிந்து கொண்டான். நல்லா தெரியும் அவங்க அம்மா வரமாட்டாங்கன்னு. அவன் அடுத்த ரூமில் படுத்திருக்கிறான். நாங்கள் 2 பேர் கிளம்பி சத்தம் கேட்டோன்னா கிளம்பி வந்துட்டான். தேவ சனமணி கர்த்தரோடு நடக்கும் பொழுது, கர்த்தரோடு இணைந்து இருக்கும் பொழுது, கர்த்தரை நன்கு அறிந்திருக்கும் பொழுது மறக்காதீங்க, கர்த்தர் உங்களையும் அறிந்திருக்கிறார். உங்களுடைய காரியத்தை கர்த்தர் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாயின் வார்த்தை சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்கள் தேவைகளை என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். ஆனால் நமக்கு என்ன, சர்ச்சுக்கு போகிறதுக்கு கஷ்டம், பைபிள் வாசிக்கிறது கஷ்டம், ஜெபிக்கிறதுக்கு கஷ்டம், ஆராதிக்கிறது கஷ்டம். we feel it difficult. நம்ம அதிகமா பெருசாக நம்ம கர்த்தருக்காக செய்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம். நம்ம தான் கர்த்தரை வாழ வைக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம போனதான் சர்ச்சில் கூட்டம், சேரில் இடம் இல்லாமல் நான் தான் அந்த சேர் நான் தான் ஃபில்அப் பண்ணோம். நோ நோ நாட் அட் ஆல். அது மாய, அது பொய். தேவச்சனமே, நீ சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கும் பொழுது அந்த சிலுவையினுடைய பாரத்தை அவர் எடுத்து விட்டுறார் தெரியுமா? நீ அக்கினிக்குள்ள இருக்கும் பொழுது அக்கினியின் கொடூரத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார் தெரியுமா? நீ சிங்கக்கபில இருக்கும் போது சிங்கத்தின் வாயை ஏற்கனவே கட்டி வச்சிட்டார் தெரியுமா? ஆனா சிங்கக்கபியை பார்த்து பயப்படுறோம், அக்கினி ஜுவாலையை கண்டு பயப்படுறோம். நோ, உண்மை என்ன தெரியுமா? அந்த ஃபேக்ட் என்ன தெரியுமா? நீ தேவ ராஜ்யத்துக்குள்ள போகணும், ஆண்டவருடைய நிறைவான ஒரு மகிமைக்குள்ள கொண்டு வரணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அதை நம்ம என்ன செய்கிறோம், பெரிய பாரமாக, ஐயோ பைபிள் வாசிக்கணுமா? அப்போ நம்ம ஃபேமிலி ப்ரேயரில் பிள்ளைங்க சொல்லுவாங்க, அப்பா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்பா. என்னது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு? ஐபிஎல்லை பார்க்க சொன்னால் சாயங்காலம் 7 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் பார்த்துன்னு இருப்பான். வாடா ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலன்னா, ரொம்ப வலிக்குது, சீக்கிரம் பசி எடுக்குது. அது எங்கேருந்து வந்துச்சு? ஐபிஎல்லை பார்க்க 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஐபிஎல்லை பார்க்க தெரியுது, ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு முடியலையே. இட் இஸ் காஸ்டிங் டிஃபிகல்ட்.
வாங்க இங்கே மதுரைக்கு போனோம், திருநெல்வேலிக்கு போனோம். ட்ரெயின் ஒரு நாள் உங்களுக்காக காத்திருக்காது, நம்ம தான் ட்ரெயினுக்கு காத்திருக்கிறோம். ஆனால் ஏன் சர்ச்சைக்கு வரும் பொழுது ஆண்டவரை காக்க வைக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாட் மேக் யூ டு கம் லேட்? வாட் இஸ் மேக்கிங் யூ டு நாட் வர்ஷிப் காட் வித் ஸ்பிரிட்? உண்மையா ஆவில ஆராதிக்க முடியாதபடிக்கு என்ன என்ற காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்க. அது நமக்கு கடினமா இருக்கிறது. சாப்பிட்றதுக்கு வாய் நல்லா திறக்குது, கொட்டாய் விடும் பொழுது நீங்கள் என்னால் பேசக்கூட முடியல, அவ்வளோ வலிக்குது, வலியோடன்னு பேசிகிட்டு இருக்கேன். ஆனாலும் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இந்த புதன்கிழமை ஒரு பாஸ்டர் வந்து கேட்டார், பாஸ்டர் சண்டே வேணால் சொல்லுங்கள் பாஸ்டர், நான் வந்து கர்த்தருடைய செய்தி நான் கொடுக்குறேன். ஒன்றும் அவசியம் இல்லை பாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். கொடுத்துருங்களா பாஸ்டர்னு? இல்லை நான் இருக்க ஒன்றுமே இல்லையே. வெள்ளிக்கிழமை நான் ஜெபத்துக்கு வந்துட்டோம். ஜோசப் மேகிலாம் வந்தாங்க, பாதி பேர் வரல. ஒருத்தர் எனக்கு அடுத்த நாள் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் இப்படி மேட்ரு, நேற்று ஏன் ஜெபத்துக்கு வரல? இல்லை பாஸ்டர் நீங்கள் வந்தால் தான் பாஸ்டர் நல்லாயிருக்கும். நான் வந்தேன்னே. வந்தீங்களா? வரமாட்டேன்னு யோசித்துமே. ஆடா பாய், எங்கள் அம்மா செத்து அடக்கம் பண்ணிட்டு 6 மணிக்கு 6:15 முடிச்சுட்டு இங்கே ஆயத்த கூட்டத்துக்கு வந்துட்டேனே. இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். என்னுடைய கஷ்டத்தினுடைய அளவை காட்டிலும் தேவன் மேல இருக்கிற அன்பு அதிகம். உங்களுடைய தேவையினுடைய அளவை காட்டிலும் தேவன் மேல உள்ள அளவினுடைய அன்பு அதிகமாக இருக்கும் பொழுது தேவை நமக்கு நோக்கம் அல்ல, கர்த்தர் என் தேவையை சந்திப்பார்ன்றதான் நோக்கம். சொல்லுங்க, என் தேவை என் நோக்கம் இல்லை, என் நோக்கம் என் தேவையை சந்திக்கிற கர்த்தர் மேலே என் நோக்கம். புரியுதா? அந்த கணக்கு புரியுதா? இன்னைக்கு உங்களுக்கு தேவை கடன்காரனுக்கு வட்டி கட்டணும். 15ஆம் தேதி நாளைக்கு கதவை தட்டுவான், அவனுக்கு 7000 ரூபா வட்டி மாத்திரம் கொடுக்கணும். இப்போ வட்டிக்கு இப்போ என் கையில் 1000 ரூபா தான் இருக்குது. ஆண்டருக்கு நம்ம ஒரு 50 ரூபாவோ 10 ரூபாவோ 5 ரூபா போட்டுட்டு போயிடலாம். ஏன்னா வட்டிக்கு கொடுக்கணுமே, என்கிட்ட காசு இல்லையே. அதையே யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க, ஆண்டவரே 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 அற்புதம் செய்யுங்க. எதுக்கு அற்புதம் செய்யுங்க? 7000 ரூபாய்க்கு அற்புதம் செய்யுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை எங்கே வச்சிருக்கிறோம்? 7000 ரூபாய்க்கு ஆண்டவர் வச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை 7000 ரூபாய்க்கு சமமாக வச்சிருக்கிறோம். நம்ம ஆண்டவர் 7000 ரூபாய்க்கு ஆண்டவர் இல்லைங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, வானமும் பூமியும் பொன்னும் வெள்ளியும் அது பூமியின் நிறைவு எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ அந்த 7000 ரூபாய் எப்படி பாச சந்திக்கப்படணும்? இன்னைக்கு தீர்மானிடுங்க, ஆண்டவர் இனி நான் செத்தால் என்ன செய்ய மாட்டேன்? கடன் வாங்க மாட்டேன், இஎம்ஐ நான் எதுவுமே பொருள் வாங்க மாட்டேன், கிரெடிட் கார்டு செத்தாலும் நான் கிரெடிட் கார்டு வாங்க மாட்டேன். எடுங்க, தீர்மானம் எடுங்க. எடுத்துட்டு ஒப்பு கொடுத்துட்டு கணவன் மனைவியை கையை பிடிச்சி ஜெபிங்க. இன்னைக்கு நிறைய மனைவிமார் கிரெடிட் கார்டு வாங்குறது புருஷனுக்கு தெரியாது, புருஷன் கிரெடிட் கார்டு வாங்குறது மனைவிக்கு தெரியாது. இவன் ஏதாவது ஒன்று விடுவான், கதை விடுவான். என்ன அம்மா ஆச்சு, நீ வாங்கின சம்பளம் அது ஏன் காசு, நீ கணக்கு கேட்கக்கூடாது. உடனே இவர் சொல்லுவார், நீ ஏன் காசு, இதையும் என்கிட்ட கணக்கு கேட்கக்கூடாது. ஏன் காசு உன் காசு இல்லை, இது நம்ம காசு, கர்த்தர் காசு. அல்லேலூயா. புரியுதா? என்னதான் இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லை. we are making ourselves into difficult. நம்மளே காயப்படுத்திக்கிறோம். அது ஒரு அசுத்த ஆவி. அந்த கல்லறையில் இருந்த வாலிபன் என்ன செஞ்சான்? தன்னைத்தானே என்ன பண்ணிட்டான்? காயப்படுத்தி கொண்டே இருந்தான். தனக்கே காயம். உனக்கு என்ன வருமானமே அதை வச்சு குடும்பம் நடத்தியா? உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் அதை வச்சு நீ பாரு. நீங்கள் 2 வீலர் வச்சுருந்தா கார் இருந்தால் ஏசி கார் இருந்தால் அது இந்த கார், அந்த கார். உன் வருமானம் என்ன, அதில் நீ வாழப்பாரு. அண்ணன் வாங்கிட்டான், தம்பி வாங்கிட்டான், தங்கச்சி வாங்கிட்டான், அவங்க வாங்கிட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டாங்க, மேல் வீட்டு வாங்கிட்டான், நாங்கள் ஒன்றுமே இல்லை. கல்யாணத்துக்கு போய் வாடகைக்காத நகையை போடு. நல்லா ஜல் 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 ஜல்னு வந்தீங்க, நல்லா பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன சந்தோஷம்? சீக்கிரமாக அதெல்லாம் எங்கே வரணும்? எல்லாம் ஃபோட்டோவோடு இருக்குது. ஆமாம், இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே
வேற காணிக்கை பெட்டி சர்ச்சுக்கு வராது, வீட்டுக்கே வந்துடும் காணிக்கை பெட்டி. போடு. என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில கடினம் என்று சொல்லி அமர்வதாலே தான் சோர்வு வருகிறது, விசுவாசம் தளர்ந்து போகிறது. தேவ ஜனமே, அதுவல்ல கணக்கு நம்முடைய தேவன் நம் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருப்பது கடினமா இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது கடினமா இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்வது கடினமா இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பை அடுத்தவங்களுக்கு போய் சொல்றது கடினமா இருக்கிறது. அதை ரட்சிக்கப்பட்டாதான் அந்த ரட்சிப்பை குறித்து அடுத்த ஆளு சொல்ல முடியும். எப்போ என்ன கூப்பிட்டு ஒரு ரட்சிப்பை குறித்து, நீ எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னா சொல்லுவேன் நான். 1980 மே மாதம் 2ஆம் தேதி அது ஒரு வெள்ளிக்கிழமை 7:40 ஆண்டவர் இப்படி என்னை சந்திச்சாரு. ஆண்டவர் இப்படிலாம் பண்ணாரு, அழுதான், புலம்புன, இப்படிலாம் நடந்தது. கண்ணை திறந்து பார்க்குறேன் 8:40, 8:20 முடிக்க வேண்டிய கூட்டம் அன்னைக்கு 8:40 முடிஞ்சது. கண்ணை திறந்து பார்க்குறேன், என்னை சுற்றிலும் பெண்கள் கூட்டமும் ஒரு 2-3 பிரதர்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று எங்கள் அக்கா வீட்டுக்கார், அவர் தான் ஊழியக்காரர். ஐயா கையை பிடிச்சி சொன்னார், இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பின் நாள். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா என்னை பார்த்து கேட்குறாங்க, டே எங்கேருந்துடா வர? அம்மா சர்ச்லேருந்து வரேன். முகம் பிரகாசமாக இருக்குதே. நாங்கள் அந்த ஒரு வார்த்தை ஓடி ரூமில் போய் காது தாப்பல் போட்டு அழுதான். அப்படி அழுதேன். தேவையில்லாத குப்பையெல்லாம் பையில் போட்டு கொண்டு போய் மெயின் ரோடில் பக்கத்தில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில் போய் தூக்கி வீசினேன். அதுவாங்க மனம் திரும்புதல். அந்த அனுபவம் இன்னைக்கு குறைந்து கொண்டு போய் இன்னைக்கு சபையில் 0 மாறி போயிடுச்சு. இன்னைக்கு தேவ சனமே, இன்னைக்கு கர்த்தருடைய பிரகாரம் இன்னைக்கு அநேகருக்கு கடினமா இருக்கிறது. எவ்வளோ பேர் இருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எங்கே போறீங்க தெரியாது, அது கடினமா இருக்கிறது. இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ். ஆனால் ஆண்டவர் உங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை தங்களுடைய சொந்த பிள்ளையா வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை வேறு பிரிக்கப்பட்ட சந்ததியை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. கடினமாக இருக்கிற உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் இன்னும் கடினம் இன்னும் சேர்த்துக்குள்ள மாட்டினா, ஒரு காரு சேரில் மாட்டிச்சுன்னா அந்த டிரைவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? ஃப்ரண்ட்டு பேக்கு போட்டோம். என்ன ஆகிடும்? உள்ளே போய் இறங்கிடும். சேத்துல மாட்டிக்கு சீனு தெரிஞ்சோன்னா அப்படி வைஸ் திங் அப்படி என்ன பண்ணிடணும்? கீழே இறங்கிட்டு அந்த டயரில் ஃப்ரண்ட் வீல் டிரைவாக இருந்தால் ஃப்ரண்ட் வீல், பேக் வீல் டிரைவாக இருந்தால் பேக் வீல், நீங்கள் கல், கொஞ்சம் மண், ஜல்லி எல்லாம் உள்ளே போட்டு கொஞ்சம் உருள் கட்டை போட்டு டயரில் வச்சு 2 பக்கமும் உருள் கட்டையை வச்சு தள்ளி விட்டு ரிவர்ஸ் எடுங்க, டக்குன்னு வண்டு வெளியே வந்துடும். சில ஆளுங்க ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணி அதெல்லாம் மொத்தமாக இறங்கிடும். அப்புறம் தூக்குறதுக்கு ஒரு டிராக்டராவது ஜேசிபி, அது செலவு, எக்கச்சக்கமான செலவு. பிரச்சனை மேலே பிரச்சனை. என்னடா ஜெபம் பண்ணி ஒன்று நடக்க? போ சினிமா போய் பாரு, போ ஒரு வீடியோ பாரு, சினிமா பாரு, பழைய சினிமா பாரு, நல்லா பாரு. செந்தில் நல்லா சிரிக்கிறான்ல, கவுண்ட் பண்ணி நல்லா சிரிக்கிறான்ல, சூப்பராக இருக்குது. நல்லா ஜோக்கில் ஆச்சு, நல்லா சிரிச்சுட்டு திருப்பியும் இந்த ஸ்பாஞ்சு வெறுமையாக இருந்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த ஸ்பாஞ்சை கொண்டு போய் என்ன பண்ணுறது? தண்ணியில் முக்கி எடுத்த உடனே திருப்பி அந்த ஸ்பாஞ்சு என்ன செஞ்சுது? அதிகமான பாரம். இருதயம் நல்லா தான் இருந்தது, போய் அந்த கண்ட குப்பையை பார்த்துட்டு மனசில் இன்னும் பாரத்தை ஏற்றுகிறது. தேவஜனமே அது இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தம்முடைய சொந்த ஜனமாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவரும் தம்முடைய சொந்த பிள்ளையா வைத்திருக்கிறாரு. நீங்க தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். உங்களுடைய விசுவாசம் உங்களை கட்டி எழுப்பும். தேவன் மேல உள்ள அன்பு உங்களை கட்டி எழுப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்ற ஒவ்வொரு ஹல்லேலூயாலும் தேவ பிரசன்னமும் வல்லமை இருக்கும் பொழுது சாத்தான் உங்க வாழ்க்கையிலே அவன் தலையிட முடியாது. அவன் தலையிட்டானா அவன் தலை நசுக்கப்பட்ட ஆயிற்று. ஆண்டவர் சங்க அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்க அவங்க காலாலே, நம்முடைய காலால் என்ன செய்யலாம்? மெதிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருகையின் நாட்களில் தேவச்சனமே இந்த செய்தி நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது எத்தனை மாதம் போகும் தெரியாது, ஆனால் போகும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே
1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். சகோதரரே இவைகள் நடக்கும் காலங்களையும் எல்லாம் எடுத்துட்டீங்களா? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் 2ஆம் வசனம் 3 4 வசனம் வரைக்கும் வாசிங்க. சகோதரரே இவைகள் நடக்கும் காலங்களையும். சகோதரிகள் என்னாச்சு? பவுல் என்ன, அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஆனால் இன்னைக்கு பைபிள் ரீடிங்காக சொல்கிறோம். சகோதரர்களே சகோதரிகளே இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. எழுத வேண்டியது இல்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது சமாதானமும் சௌக்கியம் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது பாருங்க, லாஸ்ட் டேஸ் they say peace and safety will be upon everyone. Peace and safety. பாருங்க, இன்னைக்கு உலகம் முழுவதும் இது ரெண்டு தான் பேசினுக்கிறாங்க. பீஸ் அண்ட் சேஃப்டி. ஒரு கார் செஞ்சால் அது சேஃப்டி இருக்கணும், 2 வீலரில் செஞ்சால் அது சேஃப்டி இருக்கணும். அந்த சூட் போட்டால் அந்த ஸ்போர்ட்ஸ் சூட் பைக்கை விலை காட்டில் 2 மடங்கு அதிகம். சேஃப்டி. அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். என்ன பிரதர், என்ன எங்கே வேலை செய்கிறீங்க? அந்த மாதிரி கல்ஃபில் வேலை செய்கிறேன். அப்படியே என்ன இந்த மாதிரி நான் சேஃப்டி இன்ஜினியராக இருக்கிறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் பிரதர். அப்போ தான் சொன்னார், இந்த ஊரில் மாதிரி சேஃப்டிக்கு எந்த ஊரும் கொடுக்கறதில்ல பாஸ்டர். தே பே வெரி ஹை ஃபார் த சேஃப்டி. அப்போ தான் சொன்னார், அந்த புர்ஜ் கலிஃபா, துபாயில் இருக்கிற அந்த புர்ஜ் கலிஃபாவில் எத்தனையோ மீட்டர் ஹைட்டு, வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங். அந்த சேஃப்டி இன்ஜினியர்ஸ் இருந்ததுனால ஒரு மரணம் கூட நடக்கலையா. நாட் ஈவன் 1 டெத். இதுதான் ஆரம்பத்தில் சொன்னாங்களாம், தேர் ஷுட் பி நோ டெத். ஒருத்தர் கூட மரணம் அடையக்கூடாது. ஹைலி பெய்டு. சப்போஸ் தே டிடன்ட் அடாப்ட் த சேஃப்டி மெத்தட், இந்த சேஃப்டி இன்ஜினியர்ஸை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. எத்தனை வருஷம்? 10 வருஷம், 10 years jail, imprisonment. சேஃப்டி சேஃப்டி சேஃப்டி. ஆனால் தமிழ் என்ன சொல்கிறது? சௌக்கியம் என்று, வசதி. ஆனால் ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது சேஃப்டி. தேவஜனமே ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஊரில் ஏழையே இல்லைன்ற நிலைமைக்கு வந்துருச்சு. ஏழை தான் ரொம்ப நல்லா சாப்பிட்றான், ஏழை தான் நல்லா உடுத்துறான், ஏழை தான் உலகத்தை நல்லா அனுபவிக்கிறான். புரியுதுமா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம கடப்பாரோடில் சிக்கன் பக்கோடா கடை எல்லாம் சேல்ஸ் ஆகிடுது. யார் வாங்குறது? எவனுமே காரில் வந்து வாங்குறது கிடையாது. எல்லாம் பைக்கில் வரந்தான் என்ன பண்ணுறான், லெக் பீஸாக வாங்கி தின்றான். ஆமாம், மான்கறி. புரியுதா? ஆமாம், நாங்கள்லாம் சாப்பிட்டு எத்தனையோ வருஷமாகுது. கர்த்தர் அதுக்கு வேண்டிய கிருபை கொடுக்க. இன்னைக்கு காசு இல்லாத ஆளே கிடையாது. நல்ல மக்கள் செலவு பண்ணுறாங்க. ஆனால் அது சர்ச்சுக்கு தான் வரதில்லை. அதனால தான் தரித்திரத்தில் இருக்கிறோம். நம்ம சர்ச்சைக்கு தவிர கர்த்தருடைய காரியத்தை தவிர வி ஸ்பெண்ட். ஆனால் தேவஜனமே நல்லா புரிஞ்சுங்க, கடைசி காலத்தில் சமாதானமும் சௌக்கியமும், பீஸ் அண்ட் சேஃப்டி என்று சொல்லும் பொழுது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு எப்படி வருமா? சடுதியா வருமா? எல்லாம் சொல்லுங்க, எப்படி வருமா? சடுதியாய் வரும். Destruction will come upon them suddenly. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டா. ஓ பா, ஐயோ அது வாங்கலாமா, இது வாங்கலாம், இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, போடு, வாங்க, எல்லாம் செய், எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. சடன்லி, எதிர்பாராத நேரம், எதிர்பாராத நாள், சடன்னா ஷிப்பு நல்லா, கப்பல் ஒழுங்காக போயிட்டுருக்கு, அழகாக போயிட்டுருக்கு, ஒரே ஜாலி, எல்லாம் பாட்டம் ஆட்டம். அங்கே நீச்சல் குளத்தை ஒரு பக்கம் குளிச்சுன்னுக்கிறாங்க, இந்த பக்கம் பில்லியாஸ் விளாட்னுக்கிறாங்க, அந்த பக்கம் மியூசிக்கு, இந்த பக்கம் வாலிபால், அது எல்லாம் விளாட்னுக்கிறாங்க. எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. கேப்டன் சொல்கிறாரு, sail is so perfect. We are approaching in the speed of 13 miles. 30 மைல் ஸ்பீடில் கப்பல் போயிட்டுருக்கு.
எல்லாமே ஜனங்கள்லாம் மகிழ்ந்து இருக்கிறாங்க, சாப்பாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன ஆகுது? திடீர் sudden there is a climate change. யாரும் எதிர்பார்க்கல, முன் அறிவிப்பு இல்லை. திடீர்னு ஒரு கருமேகம் வருகிறது, திடீர் ஒரு காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, கப்பல் ஆடுகிறது, அசைகிறது. மக்கள் நிக்கிறவங்க அங்க போய் டவான் இங்க போய் விழுறாங்க. போய் விழுறதுல மண்டை காயப்படுது, கை உடையுது. கப்பல் யாத்திரை சாதாரணமானது கிடையாதுங்க. அழகாக ஒன்றும் காற்று இல்லாத வரைக்கும் ஜம்முன்னு போகும். காற்று புயல் வந்த மண்டை உடைஞ்சி, கை உடைஞ்சி, கால் உடைஞ்சி நிற்க முடியாது. நின்று இருக்கிறவங்க போய் அந்த மாதிரி டமான்னு போய் விழுவாங்க. எப்படி இருக்கும்? கட்டில் மேலே படுத்திருப்பான், பொத்துன்னு கீழே விழுவான். கொட்டுரமானது, சட்டன்னா எல்லாம் மாறுது. தேவஜனமே, உன் வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷம், சுபிட்சம், ஆசீர்வாதம் எல்லாம் தட்டார்னு மாறும் ஒரே நைட். குஜராத்தில் ஒரு பெரிய பூகம்பம் வந்தது, பிக் எர்த்குவேக். பெரிய பெரிய பணக்காரங்க காலையில் ஏஞ்சி எல்லாம் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. காலையில் 8:30 மணிக்கு வந்து பார்க்குறாங்க, வீடு இருந்த இடமே தெரியல, தர மட்டும் போயிடுச்சு. ஆல் ஆஃப் அ சடன் போட்ட மாத்திர துணி கூட கிடையாது, எல்லாமே they lost everything. Sudden, all of a sudden. இந்த கடைசி காலத்தில் சுபிட்சம், சமாதானம், வசதிகள், வாய்ப்புகள். இன்னைக்கு எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஐடி, ஓ என்ன காரு, என்ன ஃபிளாட்டு, ஓ பயங்கரமா ஜல்லுன்னு இருப்பாங்க. ஆனா எதிர்பாராத நாளிலே சட்டன்னா என்ன வரும்? அழிவு அவர்கள் மேல் சடுதியாய் வரும். அவர்கள் தப்பி போவதே இல்லை. சகோதரரே, they shall not escape. They cannot escape. அவர்கள் ஒருவரும் தப்பி போவது இல்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடிக்கத்தக்கதா கொல்லத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அந்தகாரத்திற்குள்ளியவர்களாய் இருக்கக்கூடாது. திருடங்களை பிடிக்கிறது போல உங்களை யாரும் பிடிச்சிடக்கூடாது. ஐயா, நம்ம ஊர்ல இப்ப இந்த முகமுடி கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. என்னுடைய நண்பன் ஒருவர் எம்எல்ஏவாக இருந்தார். அப்போ அவருடைய வீட்டை இந்த முகமுடி போய் தாக்கினார்கள். அவருடைய மனைவியை இழந்தார். அவர் செல்லமாக வளர்த்திருந்த நாய் அடித்து கொல்லப்பட்டது. அவருடைய மருமகன் அடித்து கொண்டார்கள். இவரை கயிறு வச்சு கட்டிட்டு போயிட்டாங்க. சில நாட்கள் கழித்து அவரை சந்தித்தேன். அப்போ சொன்னாரு, என்ன அந்த வீட்டையே காலி பண்ணிட்டேன், அந்த வீட்டையே விட்டுட்டேன், மனைவி இழந்தேன், மருமகனை இழந்தேன், 2 நாயை இழந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் இழக்கல, வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கல. இன்னைக்கும் அந்த வீடு இருக்கு, பாலடைஞ்சு போயிருக்கு, கேட்பாரற்று கிடக்கு. நல்லா இருந்தது. திடீர்னு திருடன் கையில மாட்டிக்கொண்டார்கள். வாட்ச்மேன் இருந்தாங்க, நாய் இருந்தது. அவர் நம்பிக்கை எது மேல இருந்தது? வாட்ச்மேன் மேல, நாய் மேல இருந்தது. தேவச்சனமே, திருடன் கையில ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. திருடனை போல வருகிறேன் என்று இயேசு சொன்னார். இப்பொழுது பவுல் மூலமா ஆவியான சொல்றார், நீ திருடன் கையில மாட்டிக்காத. யார் கையில, யாரெல்லாம் திருடன் கையில மாட்டுவாங்க தெரியுமா? அந்தகாரத்தின் கிரியையிலே இருக்கிறவர்கள். சொல்லுங்க, அந்தகார கிரியை. அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தோட இருக்கிறாங்க தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை வெரி குட் பிரதர், வெரி குட் சிஸ்டர், முகத்தை பாருங்க, குட்டி தேவ தூதர்கள். ஓ காட், என்ன தேவ பிரசன்னம்! தூக்கத்தில் கூட தேவ பிரசன்னம் வெளிப்படுதப்பா. என்ன திடீர்னு சிரிப்பு வருது? ஓ, தூக்கத்திலே சிரிக்கிறாரா? என்ன தூக்கத்தை, அப்படியே என்ன அமைதிப்பா. சண்டே 2 மணிக்கு உங்களுக்கு சோதனை காத்திருக்கிறது. சாப்பாடு ரெடி ஆகணும். பசியோடு இருக்கிறத நான் கணவனுக்கு நீங்கள் என்ன சமாளிக்க போறீங்கன்னு தெரியல.
புருஷன் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியல. பரிசுத்தம் தெய்வ பிரசனம் சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 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 தெரியாது. திருடங்கையில் மாட்டின கதை தான். தேவ ஜனமே, திருடனை போல வருவன் இயேசு சொன்னார். அந்தகாரத்தின் கிரியை உடையவர்கள் திருடன்கிட்ட மாட்டிப்பாங்க என்ற ஒரு காரியத்தை ஆவியனை ஞாபகப்படுத்துகிறாரு. அந்தகாரத்தின் கிரியை என்ன? உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்துக்குரிய காரியங்கள், உலகத்துடைய ஆசா பாசங்கள். உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்துக்குரிய காரியம் நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற நேரத்தில் உலகத்தை உள்ள கொண்டு வந்து வச்சிடாதீங்க. தேவ ஆலயத்தில் நீரோ மன்னன் என்ன செய்தான்? உலகத்துடைய மேன்மையெல்லாம் உள்ள கொண்டு வந்தான். இஸ்ரேல் ஜனங்க தேவட ஆலயத்தில் பாபிலோன் அரசர்கள் என்ன செஞ்சாங்க? பாபிலோனியனுடைய எல்லா விக்கிரகத்தையும் உள்ள கொண்டு வந்தாங்க. அங்க தேவட பாத்திரத்தை தீட்டுப்படுத்தினாங்க, அங்க பலிபீடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். நீ பரிசுத்தவான், நீ தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு நாளும் உலகத்துக்கு ஒத்த காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டு உலகத்தை நேசிக்கும் பொழுது உலகம் உங்களை அடிமையாக்கும், உங்கள் ரட்சிப்பை கெடுக்கும், உங்க அபிஷேகத்தை தரமட்டமாக்கும், உங்களுடைய அன்பை கெடுத்து போடும், ஆதி அன்பை அழித்து போடும். அதனால்தான் உலகத்தினுடைய மேன்மைக்குள்ள இருக்கவே கூடாது. எத்தனையோ முறை எத்தனையோ காரியங்களில் உலகம் உங்களை இழுக்க பார்க்கும். ஆனால் உண்மையாக சிலுவையில் நம்ம அறையப்பட்டிருப்போமானால், சொல்லுங்கள், உண்மையாக சிலுவையில் அறையப்பட்டிருப்போமானால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாதையா. இன்னைக்கு நம்ம சிலுவையில் அறையப்படாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. கிளிப்பு மாதிரி சில பேர் வச்சுருப்பாங்க தெரியுமா? கிளிப்பு காதில் ஓட்டை இருக்காது, ஆனால் மாட்டி வச்சிருப்பாங்க. பாஸ்ட் பார்த்தோன்னா பிஷ்னு உள்ள போயிடும். சில பேர் பொட்டு வச்சுருப்பாங்க, ஸ்டிக்கர் பொட்டு. என்னது? நான் சில பேர்லாம் புருஷனுக்கு தெரியாமல் நான் சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ சகோதரிமார்கள் இப்பயும் வந்திருக்கிறீங்க, ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. புருஷனுக்கு தெரியாது. சரவணா ஸ்டோர் போயிருக்கிறேன், எங்கே போய் எங்கள் சித்தியை பார்த்துட்டு வந்துடுறேன், இன்றைக்கி என் பிள்ளையை கொண்டு போய் டியூஷனில் சேர்த்து வந்துடுறேன், டியூஷன் ஃபீஸ் கட்டிட்டு ஏதோ பல காரணத்தை சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களும் நம்ம உதாசீனமாக பேசவே கூடாது. அல்லேலூயா. அவங்க பொட்டு வச்சுட்டு இங்கே ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் பைபிள் கொடுத்து வச்சுருக்குறாங்க. அந்த கடையில் வந்துட்டு பைபிளை வாங்கிக்கிட்டு பொட்டை எடுத்துட்டு பைபிள் தூக்கிட்டு வந்திருக்கீங்க இங்கே சர்ச்சில். போகும்பொழுது அந்த கடையில் பைபிளை கொடுத்துட்டு எடுத்த பொட்டை என்ன செஞ்சுக்கிறாங்க? அது தேவ பிரசனத்தில் உட்காந்துருக்கிறதாங்க ஆறுதல். அவங்கள போய் நீ நரகத்துக்கு போவ, நீ உருப்பட மாட்ட சொல்கிறதுக்கு ஐயோ எப்படி தான் வாய் வருதுன்னு தெரிலங்க. நம்ம ஆளுங்க வாய் வழி கிழிய பேசிடுவாங்க. see their background, see their suffering. hallelujah, hallelujah, hallelujah. சனத்தில் நான் சொல்லுவேன், சிஸ்டர் தைரியமாக வாங்க, ஆளுங்க. ஏன் பொட்டை எடுக்கணும்? வாங்க. புருஷனை கர்த்தர் ரட்சிக்க வல்லமுள்ள தேவன், நிச்சயம் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் அந்த புருஷன் வந்து இங்கே கத்து எல்லாம் நடந்திருக்கு. கூட்டின்னு போய் 2 சாத்துனா கதை முடிஞ்சுது, ரட்சிக்கப்படுவார். ஆனால் அந்த ரட்சிப்பு வேணாம், கர்த்தரே ரட்சிக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தரே ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க கர்த்தர் நிச்சயம் கைவிட மாட்டார். ஆமே, ஸ்தோத்திரம். இதோ உட்காந்துருக்காங்க மெர்லின். அப்பா கொள்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? மெர்லின் வந்திருக்காப்ல, எல்லாம் கரத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த மகளுடைய சாட்சி. அல்லேலூயா. கொல்லணும்னு முடிவு பண்ணியாச்சு, ரூமில் அடைச்சாச்சு. இந்த சாமியை நீ இப்போ நீ கும்பிடு, நாங்கள் விட்டுறோம். ஏசு நான் வேணான்னு சொல்லு, நாங்கள் விட்டுறோம். மக சொன்னது என்ன தெரியுமா? இல்லை, நான் விட மாட்டேன், எனக்கு ஏசு தான். நடந்தது என்ன? தப்பிச்சு அவங்க அம்மா ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்து ஓடி போனாங்க, வெறும் காலோட ஓடி வந்தாப்புல ஒழுங்காக வரக்கூடாது. இவ வந்த பஸ் மாத்திரம் ஆக்சிடென்ட்டு.
போறர்கிட்ட வரும் பொழுது இவன் பஸ் மாத்திரம் ஆக்சிடென்ட், அதுலயும் தப்பிச்சு கத்தருக்காக நின்னா பாருங்க. இன்னைக்கு கத்தர் விழா வாழாக்காமல் கத்தர் தலையாக்கி வச்சிருக்கிறாரு. உட்காருமா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நம்ம ஹோல் சர்ச் இந்த மகளை நம்ம மகளாக ஏற்றுக்கொண்டோம். ரைட்? கல்யாணம் எப்படி நடந்தது? அவங்க அத்தை வந்திருக்காங்க, மகனை கொடுத்துருக்காங்க. உக்காருங்கம்மா. கத்த நல்லவ, ஒரு குறை இல்லாமல் கத்த நடத்துறாருங்க. அந்த பலவீனத்தில், அந்த நெருக்கத்தில் நீங்கள் கிறிஸ்துவ நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டிங்கன்னா கிறிஸ்துவ அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. பிரிக்காமல் இருக்கும் பொழுது அந்த காலத்தின் கிரியை நமக்குள்ளே இருக்காது. நம்ம பிரித்து ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தம், திங்கக்கிழமை கொஞ்சம் பரிசுத்தம், செவ்வாய்க்கிழமை கொஞ்சம், புதன்கிழமை பரிசுத்தமே இல்லை. அப்படி வாழாதீங்க. எல்லா நிலையிலும் அந்த காலத்தின் கிரியைகள் கால கீழே இருக்கணும். அந்த காலத்தின் கிரியைகளை ஒவ்வொரு நாளும் அழிக்கணும். ஒவ்வொரு நாளும் இயேசு ரத்தத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த ஆளை குறித்து குறை பேசாதீங்க. அடுத்த ஆளை குறித்து குறை கண்டுபிடிக்காதீங்க. அடுத்தவனை குறித்து ஒரு நெகட்டிவான தாட்டை வச்சுக்காதீங்க. ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறபடினால தான் கர்த்தர் அந்த பாதையை நடத்தும் பொழுது, ஏன் ஆண்டவர் என்ன மாத்திரம் இப்படி நடத்துறார்? ஏன் எனக்கு மாத்திரம் இந்த காரியம்? ஏன் ஆண்டவரே? நான் பல முறை கேட்டிருக்கேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே? எனக்கு யார்கிட்டையும் பேச மாட்டேன். உங்களுக்கு தெரியும், பாஸ்டமாக்கு தெரியும், அமைதியாக உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். என் அழுக சத்தம் யாருக்கும் கேட்காது. ஆனால் என் டேபிளையும் இந்த பைபிளையும் ஆயிரக்கணக்கான கண்ணீர் இருக்கு. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். ஏன்னு கேட்கறத விட்டுட்டு, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. நிச்சயம் அந்த காலத்தின் வல்லமைகள் உங்களை ஆளுகை செய்யவே முடியாது. No, the worldly powers or pleasures can overlook you. கர்த்தருடைய கண் உங்க மேல இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்கிறது. நாம் அந்த காலத்தின் கிரியைகளுக்கு உட்படாதபடிக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயம் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு வசனம் வாக்குத்தத்தமாக நான் கொடுத்துட்டு நாம் கடந்து போவோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம். நீங்களோ அந்தகாரத்தினின்று, நானோ, வாசிங்க, நானோ உங்களை அந்தகாரத்தினின்று, என்னை, நானோ, இப்படி வசனம் இப்படி தான் வாசிக்கணும். நம் வேதத்தை புரட்டல, அந்த வேதத்தினுடைய அந்த அந்த அதனுடைய சாரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். நானோ என்னை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியுடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்ம யாரு? We are chosen generation. நம்ம எல்லாரும் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட, சாதாரணமானது இல்லைங்க. We doesn't know the importance, அதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளலை. அங்கே பின்னால் ஒரு பிரதர் உட்காந்துருக்கிறாரு, அடிக்கடி சொல்ல, பிரதர் ஃப்ரான்சிஸ். அந்த மனுஷன் காஷ்மீரில் கொண்டு போய் அவர் யாருன்னு காட்டிட்டாருங்க. என் வாழ்க்கையில் அப்படி நான் அவரை நான் ப்ரைஸ் பண்ணல. ஐ எம் மேக்னிஃபைங் காட். ஆமென், அல்லேலூயா. நாங்கள் காரில் போயிருக்கிறோம். எங்கள் காரில் ஒரு AK-47 துப்பாக்கியோட ஒரு சிப்பாய் பிரதர் முன்னால், எங்கள் காருக்கு முன்னால் அவருக்கு ஒரு ஜீப், அவருக்கு சுற்றிலும் ப்ரொடெக்ஷன். ஏன்? அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஹீ இஸ் அ சோசன் ஆஃபீஸர். அவருக்கு போனால் அங்கே மெஸ்ஸு, ஓ மை காட், என்ன மாதிரி சாப்பாடு, ஓ காட். அந்த பைபிள் தூக்குனதுனால தாங்க இன்னைக்கு லஞ்சம் வாங்கியிருந்தாருன்னா, லஞ்சம் வாங்கியிருந்தா இன்னைக்கு கடனே இல்லாமல் இருக்கலாம். உண்மைதானே பிரதர்? அவ்வளோ பெரிய போஸ்டிங்கு. சும்மா எடுக்கான்னு கண்ணம் பண்ண ஒரு நாளைக்கு 50,000 தானே பாஸ்டர்னு கேட்பார் அவர். அதுக்கும் மேலே கடனே இல்லாமல் இன்னைக்கு மெட்ராஸில் 2 வீடு வாங்கியிருக்கலாம். சத்தியத்தை நேசித்து தூக்குறதுனால, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறதுனால நமக்கு பாடுகள் உபத்திரங்கள் உண்டு. ஆனாலும் மறக்காதீங்க, நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா.
நாம் எல்லாரும் யாரு? ராஜரிக கூட்டம், ராயல் பிரீஸ்ட்ஹுட். அடுத்தது பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன். அவருக்கு சொந்தமான ஜனம். சொந்தமான ஜனம் தமிழ்ல போட்டிருக்கு, இங்கிலீஷ் நந்தரம் போட்டிருக்கு பெக்கூலியர் பீப்புள். இன்னும் ஒரு மாதிரிப்பட்டவங்கப்பா, பெக்கூலியர்ப்பா. இவன் போட்டிருக்க ட்ரெஸ் ஒரு பெக்யூலராக இருக்குதா, இவன் பேசுறது ஒரு பெக்யூலராக இருக்குதா, இவன் சிரிக்கிறது ஒரு பெக்யூலராக இருக்குதா, ஒரு மாதிரி இருக்குதா. அதான் ஏன் நம்ம ஆண்டவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட ஜனங்க? பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை வருது, நாம் அந்தகாரத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஏனென்றால் கர்த்தருடைய நாள் திருடனை போல இருக்கிறது. திருடன் நம்மளை பிடித்து கொள்ளாதபடிக்கு நாம் அந்தகாரத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் எப்படிப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம். மூணாவது பரிசுத்த ஜாதி. நாலாவது அவர் சொந்தமான ஜனம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? வீட்டுக்கு போனால் பானை, ஓட்டை, கடன், உக்காரத்துக்கு சேரோட கிடையாது. ராஜரிக கூட்டமா? ஆமா, ஆமா. நம்ம சாதாரணமான இல்லை. we are peculiar people, we are extraordinary people, we are outstanding people. Daniel, outstanding in his office. Joseph was a great man in his office. அவனுக்கு கொடுத்த பொறுப்புல அவனை போல சிறந்தவன் யாருமே இல்லை. ராஜாவுடைய சொப்பனத்தை யோசேப்பால தான் சொல்ல முடிஞ்சது. ஏன் தெரியுமா? அவன் வேறு பிரிக்கப்பட்டவன். நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருந்தால், அந்த காலத்தின் கிரியிலிருந்து வெளியே வந்திருந்தீங்கன்னா, நாம் சாதாரணவர்கள் அல்ல, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய சொந்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனம். அல்லேலூயா. எத்தனை பேர் எல்லாம் கண்களை முடி ஜெபிப்போம். ஆண்டவரே, தகப்பனே, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரிக கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாகவும், சொந்தமான ஜனமாக நீர் எங்களை வணைந்து கொண்டிருக்கிறீர். எல்லாம் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஏன் நீங்கள் பிகமிங் so weak? ஹல்லேலூயா. செல்ஃப் பிட்டி, ஹல்லேலூயா. சுய பரிதாபம். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. என்னால் முடியல பாஸ்டர், என்னால் முடியல. ஏன் பின்வாங்கி போகிறீங்க? ஏன் தளர்ந்து போட்டீங்க? ஏன் ஊழியத்தை விட்டீங்க? ஏன் ஆண்டவரோட அன்பை விட்டீங்க? ஏன் ஜெபத்தை விட்டீங்க? ஏன் ஆராதனையை விட்டீங்க? ஏன் ஆதி அன்பை விட்டீங்க? ஹல்லேலூயா. பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை சாதாரணமாக வைக்கல. ஆண்டவர் உங்களை சொந்த பிள்ளையாக வைத்திருக்கிறார், சொந்த ஜாதியாக வைத்திருக்கிறார், ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஜனமா இருக்கிற நாம் ஏன் தளர்ந்து போக வேண்டும்? கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது அல்லவா? கர்த்தருடைய நாள் மிக நெருங்கி இருக்கிறது அல்லவா? எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. உலக கவலை உங்களுக்குள்ள வேண்டாம், உலகத்துடைய மேன்மை உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். உலகத்துக்குரிய காரியங்களுக்காக நீங்க பயப்படாதீங்க, உலகத்துடைய காரிய மேன்மைக்காக தேடி போகாதீங்க. உலகத்துடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் கர்த்தரை விட்டுட்டு கர்த்தரிடத்தில் உலகத்துக்குரிய காரியத்தை கேட்காதீங்க. உலகத்தை காரியங்கள் வேண்டும் என்று நமக்கு அவசியம். ஆனால் கர்த்தர் பிடிங்க, தேவ ராஜ்யத்தை பிடிங்க, தேவ ராஜ்யத்தை தேடுங்க, வசனத்தை தியானிங்க, அவருடைய சமூகத்தில் காத்துருங்க. நிச்சயம் கர்த்தர் இவைகளெல்லாம் கூட கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்க நாட்டி இருக்கிறாரோ அங்கு கர்த்தர் உங்க தலையை உயர பண்ண வல்லவராக இருக்கிறாரு. உங்க கோலை மாத்திரம் துளிர்க்க வல்லவராக இருக்கிறாரு. அது ஏன் தெரியுமா? அந்த கோல் பரிசுத்த சந்நிதியில் இருந்த கோல். அந்த கோல் துளிர்க்கும். ஏனென்றால் அந்த கோல் பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தத்திற்காக அது வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட peculiar people. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இங்க வேலை ஸ்தலத்தில் you are peculiar, உங்களுடைய வீட்டுக்குள்ள you are peculiar, நீங்க இந்த சமுதாயத்தில் ஒரு peculiar person. ஆமென், ஹல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் எனக்கு மாத்திரம்? you are peculiar. ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி ஒரு காரியங்கள்? you are peculiar. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மாத்திரம் இப்படியா?
ஏன் எனக்கு மாத்திரம்? We are peculiar. ஒரு காரியத்தை எடுத்தோம், முடிச்சோம், அதை நம்ம வைண்ட் அப் பண்ணணும், இருக்கவே இருக்காது. ஒரு மணி நேரம் வேலை, சில நேரத்தில் அது 1 மாசம் ஆகுது. ஏன்? We are peculiar. We are foreigners. இந்த உலகம் பிசாசு கையில் இருக்கு. அவன் உங்களை விட மாட்டான். ஆனா நீங்க ஆண்டருக்கு ஒப்பு கொடுங்க, கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. சப்மிட், சப்மிட். உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்தா நிச்சயம் ஆண்டவரோடு நடங்க. ஏனோக்கு walked with God, தேவனோடு சஞ்சரித்தான். இன்னும் சில நாட்களிலே, சில மாதங்களுக்குள்ளே அதிர்ச்சியான பல காரியங்களை நாம் கேட்க போகிறோம். It's heartbreaking news. Nothing is going very smooth. Suddenly, திடீரென்று ஒரு மாபெரு அழிவு இருக்கிறது. We are going to hear that. பொருளாதார வீழ்ச்சி, வேலை இழப்பு, நோய், குழப்பங்கள், விக்கனங்கள், அலறல், குழப்பங்கள் எல்லாம் நாம் கேட்க போகிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ கர்த்தர் தம்முடைய சிறகுகளை விரித்து, தம்முடைய சிறகுகள் நிழலுக்குள்ளே தங்கள் பிள்ளைகளை வைத்து, we are peculiar. புலம்பலின் சத்தம் கேட்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்வாராக. You are going to rejoice when there is going to be a cry. கூக்குரலின் சத்தம் கேட்கும். தேவ ஜனமோ ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பார்கள். இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்க போகிறது. ஒருவராகிலும் உலகத்துக்குரிய காரியத்திலே அந்தகாரத்தினுடைய இருளிலே சிக்கொள்ளாதபடிக்கு உங்கள் கால்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தலையில உயர்த்தி உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஒப்பு கொடுங்க. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஒப்பு கொடுங்க. மனம் திரும்புகிறவர்கள் மனம் திரும்புங்க. இப்படியே நாட்கள் போய்கொண்டிருக்காது. Suddenly there going to be a destruction. திடீர் சிலர் மறிப்பார்கள், திடீர் என்று மறிப்பார்கள். திடீர் திடீர் suddenly. கர்த்தரோ தெய்வம், கர்த்தரோ தெய்வம். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்வதாக. மகிமையெல்லாம் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.